சுபவுடைய சுன்னத் யாருக்கு தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம்? சுபவுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழலாம். இப்போ கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுபவுடைய முன் சுன்னத்தை பின் சுன்னதாக்கிட்டாங்க இந்த ஹதீஸை வச்சு. ஏன் தெரியுமா? வளமையா எல்லாருக்கும் தப்பி போதான் செய்யுது. அதனால என்ன செய்யறது? வளமையா சுபவுக்கு பின்னாலே 2 ரக்காத் தொழுவது. இப்படி தொழுது அது பிதஅத்தாக என்ன செஞ்சிடும்? அது மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க இது? தொழாதவருக்கு அல்ல, வளமையா யார் தொழுதுட்டு வர அவங்களுக்கு சொன்ன செய்தி இது. யாருக்கு மறக்குதோ அவர் தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம்? பின்னால் அந்த 2 ரக்காத்தை தொழலாம். வளமையாக தொழாம பின்னால் தொழுவதற்கு என்ன செய்யலாம்? இதை சொல்லவில்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தை இதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள் கதா செய்திருக்கிறார்கள். இதுல அற்புதம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இத்திகாஃப் இருக்க ஆரம்பித்த நேரத்தில் முதலாவது ரமலானுடைய ஆரம்ப 10 இருந்தார்கள். முதலாவது ரமலானுடைய ஆரம்ப 10 இருந்தார்கள். ஏன்னா இத்திகாஃபுடைய நோக்கம் எது தெரியுமா? லைலத்துல் கத்ர் அடைதல், லைலத்துல் கத்ரை அடைதல். அதுக்கு பின்னால நடு 10 இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பின்னால கடைசி 10 இருந்தாங்க. அதுக்கு பின்னால கடைசி 10 இருந்தாங்க. இப்ப ரசூல் அப்படி மாறிட்டு வந்தாங்க. இத்திகாஃப் ரசூல் அங்க இருந்துட்டு வராங்க, கடைசி 10 இருக்கிறாங்க. கடைசி 10 இருந்ததை பார்த்துட்டு மனைவிமார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு மனைவி வந்து பள்ளிக்குள்ள சின்ன ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க அவங்கள ஒரு இத்திகாஃப் இருப்பதற்கா. பள்ளின்னா இந்த பள்ளிக்குள்ள வந்து இப்படி நினைச்சிடக்கூடாது, அங்கே தொழாத என்ன ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில் வந்து என்ன செய்ய ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க. அதோட என்னது திருப்பி இன்னொரு மனைவி, அந்த மனைவி அடிச்சதுனால இன்னொரு மனைவி வந்து நம்மளும் கூடாரம் அடிப்போம் என்னது அவங்களும் அடிக்கிறாங்க. 3வது ஆள் அடிக்கிறாங்க. 4வது ஆள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க 5-6 கூடாரம் என்ன செய்யுது பள்ளிக்குள்ள இருக்குது. என்ன என்ன அவங்க என்ன நோக்கத்தில் இதை செஞ்சாங்க? அவங்க நன்மைக்காக வேண்டி இதை செய்கிறார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு தனது கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள். அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இத்திகாஃப் இருக்கல. அந்த வருஷம் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதாவது பெண்கள் இத்திகாஃப் இருக்க கூடாது என்பதற்கல்ல, அந்த செய்தியை பார்த்து அவங்களுக்கு வழங்கும் மனைவிமார்கள் ஒருவருக்கொருவர் ரோசத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த கூடாரத்தை அடித்தார்கள் என்ற செய்தி வழங்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை விரும்பினார்களா என்று சொல்லிட்டு கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள். கலைக்க சொன்ன ரசூலுல்லாஹ் இப்ப அந்த மாசம் இத்திகாஃப் இருக்கல தானே, ஷவ்வாலில் இத்திகாஃப் இருந்தார்கள். ஹதீஸ் எப்படி பார்க்கிறோம்? ஷவ்வால், அந்த வருடம் ஷவ்வாலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இதா அமில அமலன் அஸ்பதஹு, ஒரு வேலையை ரசூலுல்லாஹ் அங்க செய்தார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து என்ன செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகைகளை என்னிடத்திலே விட்டதே கிடையாது. 2 தொழுகைகளை என்னிடத்திலே விட்டதே கிடையாது. சுபஹுக்கு முன்னாலே 2 ரக்காத், அஸருக்கு பின்னாலே 2 ரக்காத்துக்கள். புகாரில வரக்கூடிய செய்தி, புகாரிலே வரக்கூடிய செய்தி. சுபஹுக்கு முன்னாலே 2 ரக்காத்துக்கள், அஸருக்கு பின்னாலே 2 ரக்காத்துக்கள். இது ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. அதுக்கான ரீசன் கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எப்ப வந்து என்னது இந்த மாதிரி அஸருக்கு பின்னால தொழ ஆரம்பித்தார்கள் என்ற காரணம் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி விளங்கப்படுத்துறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது உம்மு சலமா ரலியல்லாஹு விளங்கப்படுத்துறாங்க. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுவாங்க ரசூலுல்லாஹ் வளமையா பேசிக்கொண்டிருந்தார்கள். அதனால என்ன நடந்துட்டா, அவங்களுக்கு அது தொழ முடியாம போயிடுச்சு. தொழ முடியாம போனதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அஸருக்கு பின்னால் ஒரு தடவை என்ன செய்தார்கள், அதை 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க நபி அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது உம்மு சலமா சொன்னது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றை தொழுதார்கள் என்றால் இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பதஹா, தொடர்ந்து செய்வார்கள். ஒன்றை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அதை தொடர்ந்து செய்வார்கள். அதுக்கு பின்னால லுஹருக்கு முன்னாலே தொழுவாங்க, அஸருக்கு பின்னாலே என்ன செய்வார்கள்? 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் அதை என்னிடத்தில் விட்டதே கிடையாது. அஸருக்கு பின்னால் தடை என்று செய்தி வரும். அந்த தடை சூரியன் மறைகிற நேரம், சூரியன் மறைகிற நேரத்தில் தொழுவது தடை. ஒருவர் அசரை உரிய நேரத்தில் தொழுதுட்டார் என்று சொன்னால், அங்க சூரியன் மறைவதற்கான நேரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? தொழலாம் என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். இதை நான் சொல்ல வந்தது என்ன என்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு செயலை செய்தால் அஸ்பதஹு, அதை தொடர்ந்து செய்வார்கள் என்பது நம்ம புரிகிறது. இந்த செய்திகள் இத்திகாஃபுடைய செய்தி, அதே போல அதாவது குர்ஆனுடைய செய்தி, இரவு தொழுகையுடைய செய்தி, நபி அவர்கள் விடுபட்ட விஷயத்தை எப்படி ரீகவர் பண்றாங்கன்னு என்ன செய்தி விளங்குது. நம்மளுக்கு ஒரு செய்தி விடுபடுகிறதா, விடுபட்டு போச்சு பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. விடுபட்டு விட்டதே என்பதற்காக அதற்கு மாற்றீடு என்ன செய்யணும்? உடனே அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்மடா உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த தொடர்ச்சியை விரும்பும். நம்ம உள்ளத்தை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அது கேட்பதான் உள்ள எங்களுக்கு என்ன செய்யும், ஆன்மா என்ன செய்யும், எங்களுக்கு பழகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய பகுதியில் இருந்து விடுதலை பெறுகிற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அதை விட தொடர்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இஸ்திம்ரார்,
தொடர்ச்சி என்ற சிந்தனை வீட்டுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, பண்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், ஏற்படுத்த முயல வேண்டும். நபி அவர்களை போல் இல்லாது விட்டாலும் நபியர்களை போல் வாழ முயற்சி எடுப்பதுதான் மூமினுடைய ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய முயற்சியுடைய அந்த அந்த இஹ்லாஸை பார்ப்பான் என்று சொன்னால் எமக்கு தௌஃபீக் செய்ய வாய்ப்பு உண்டு. நாம் பல விஷயங்களில் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த ஃபிக்ஹை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்து தொடர்ச்சியாக அமலில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.